மாதானம் கிராமம் கண்ணப்பாண்டி கிராமத்தில் சம்பா சாகுபடி ஒரு 18 ஏக்கர் பண்ணியிருந்தேன். இல்லை ஏடிடி 51 போட்டிருந்தேன். நல்லா பயிரை நல்லா நல்லா விளைச்சலாம் நல்லா இருந்தது. அறுவடை டயத்தில் இப்போ நேற்று அறுவடை ஆரம்பிக்கும் போது நெல்லெல்லாம் ஒரு பதறாவே இருக்கு, சுத்தமாக பதறாவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 மூட்டை 350 மூட்டை வரைக்கும் ஆகும். இதில் ஒரு ஏக்கருக்கு ஒரு 20,000 தாண்டி செலவு பண்ணியிருக்கேன். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 18 ஏக்கர் பண்ணியிருக்கேன். டோட்டலாகவே அப்படியே பதறாவே இருக்கு. பாதி அறுக்காமலே அப்படியே மாட்டை விட்டு மேய்ச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண தெரியல. அதிகாரிலாம் வேளாண் துறை அதிகாரிலாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர், வேளாண் துறை அதிகாரி, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும், வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்கேன். என்னுடைய வயலையும் காமிச்சிருக்கேன். நெல்லையும் வீட்டில் கொட்டியிருந்த அந்த நெல்லையும் காமிச்சிருக்கேன். வெறும் பதறாவே இருக்கு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப மனசு கவலையா இருக்கு. ஏற்கனவே போன முறை விவசாயம் சரியில்லை கண்ணப்பாண்டி கிராமம். இந்த வருஷம் நல்லா பண்ணியிருந்தேன். பண்ணி கடைசியில் எனக்கு அதுக்கான பலனே இல்லை. அப்படியே பதறாவே இருக்கு. ரொம்ப மனசு கவலையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் பண்ணியிருக்காங்க. 3 லட்ச ரூபா தாண்டி தான் செலவு பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நேற்று மிஷின் அறுத்ததே கிட்டத்தட்ட ஒரு 12 13 நேரம் 14 மணி நேரம் ஓடி இருக்கு. அதுக்கே கிட்டத்தட்ட 30,000 35,000 இது செலவாகும். அதுக்கே நெல் இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரே பதட்டமா இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். எனக்கு தமிழக அரசும் வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் வேளாண் துறை அதிகாரி அவர்களும் என்னுடைய நிலத்தை ஆய்வு செய்து அதுக்கான சரியான காப்பீடும் சரியான இழப்பீடும் கொடுத்து நான் வேளாண் கூட்டுறவுல கடனை வாங்கியிருக்கேன். அந்த விவசாயம் செய்திருக்கு. என்னுடைய அந்த கடனை நீங்கள் தயவுசெய்து தள்ளுபடி பண்ணணும். இல்லைனாக்கா என்னுடைய என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப மனசு ரொம்ப கவலையோட இருக்கேன். இந்த கண்ணப்பாண்டியில் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 18 ஏக்கர் கிட்டத்தட்ட நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். 18 ஏக்கர் பண்ணி போன வாரத்தில் ஒரு 3-4 ஏக்கர் அறுத்துட்டேன். அது கொஞ்சம் சுமாராக இருந்தது. நேற்று ஒரு 15-16 ஏக்கர் அறுத்தேன். சுத்தமாக கருக்காவே இருக்குது. நான் நெல் அடிச்சுட்டு அறுத்துக்கிட்டே இருக்கேன். கொட்டை ஃபுல்லாக கருக்காவே வருது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 20,000 தாண்டி நேரடி விதைப்பு தான். நேரடி விதைப்பு தான் பண்ணியிருக்கேன். சுத்தமாக ஒரு 20-20 ரூபா தாண்டி செலவு பண்ணியிருக்கேங்க ஏக்கருக்கு. கிட்டத்தட்ட நேற்று இடத்துல மட்டும் 17 ஏக்கர் அறுத்துருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக கருக்காவே இருக்குது. பார்த்து இதெல்லாம் அறுக்காமல் போட்டேன். எல்லாம் அறுக்காமல் சுத்தமாக போட்டேன். ஏன்னா முடியல. அங்கங்கே பிட்டா சரி பிஸ்னஸ்காரங்க வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுத்தமாக அறுக்காமல் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா தாண்டி செலவு பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 17 ஏக்கருக்கு மட்டும் நேற்று அறுவடை பண்ணியிருக்கேன். எல்லாமே வெறும் கற்காயாக தான் இருக்குங்க. என்ன தான் பண்ணுறது தெரியல. போன வருஷம் ஒரு தக்க பூண்டு மாரி சுத்தமாக வீணாக போயிடுச்சுங்க இந்த ஏரியாவை. இந்த வருஷம் நல்லா செஞ்சிருந்தேன். ஏடிடி 51 தாங்க போட்டிருந்தேன். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி மழை ஒன்றும் தாங்க முடியல. ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன எப்படி கடிக்கட்டுறதே தெரியல. எனக்கு உரிய வேளாண் துறை அதிகாரி ஆய்வு செய்து தமிழக முதல்வரிடமும் சரி வேளாண் துறை அமைச்சரிடம் சரி எடுத்துரைத்து எனக்கு உரிய காப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 17 ஏக்கர் தாண்டி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. மொத்தம் 18 ஏக்கரு. அதில் ஒரு 2 ஏக்கர் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராக இருந்தது. நேற்று ஏக்கர் சுத்தமாக எல்லாம் வெறும் பதறாவே இருக்குங்க. என்னன்னு தெரியல. வெறும் பதறாவே இருக்கு. நெல் பார்த்த நல்லா சிகப்பாக எல்லாவே இருந்து அறுத்து பார்த்தாக்க வெறும் பதறாவே ஒரு கற்காக எங்கள் வீட்டில் கொட்டியிருக்கேன். நேரடியாக வயல்லே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதெல்லாம் ஒதுக்கி போட்டாச்சு. இதனால் மாடை விட்டு மேய்க்கணும். இது அறுத்த வேஸ்ட்னு சொல்லிட்டு மாட்டை விட்டு மேய்ச்சிட்டு இருக்கேன். சரி மாடாக மேய்ஞ்சிட்டு போட்டு ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப கவலையாக இருக்குது. நேற்றுலேருந்து மனசு ரொம்ப சரியில்லைங்க. மனசு ரொம்ப தாங்கிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஒரே பாத்திரம் தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே விவசாயம் பண்ண முடியும். ஆண்டுக்கு ஒரு முறை தான். அது மழை ஆற்று நீர் பாத்திரத்தை வச்சு தான் அங்கே விவசாயம். ரொம்ப சொல்லிக்க முடியல. போன வருஷமும் சரியில்லை, இந்த வருஷமும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். எப்படி ஒரு 300 மூட்டை 400 மூட்டை கிட்டத்தட்ட கிடைக்குன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் தாண்டி செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் கிடைக்காது. ஒரு 50 மூட்டை கூட தேராது. எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்குது.
சார் பார்க்க நெல்லு மாதிரியே இருக்கு. ஆனா பார்க்க நெல்லு மாதிரியே இருக்கு. தலை வெயிட் நல்லா ஒரு ஏக்கருக்கு 25 ரூபா வச்சுங்க குறைஞ்சபட்சம். நல்லா இருக்குன்ட்டு நம்மளும் இருந்தாச்சு. வெறும் பதறா தாங்க இருக்குது, சுத்தமாக நெல்லே இல்லை. நானும் நல்லா மிஷின் சரி அறுக்க நெல்லாக தான் இருக்குன்னு பார்த்தா திருப்பி கொட்ட நெல்லை கொட்டவே இல்லை. இருக்காது. ஆனால் முருகா நீ இதெல்லாம் வெளியே சொல்லிருக்க, நான் வெளியே சொல்லிக்காம கைலாசம் இல்லை பூரசாமி சுத்தமாக 3 ஏக்கருக்கு 3,21 மூட்டை ஆச்சு. 18 ஏக்கர் இதே நெல் தான். 3 ஏக்கர் 3,21 மூட்டை ஆச்சு. 21 மூட்டை 50 கிலோ ஒரு சாக்கில். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.